Now, we'll discuss the growth. ஒரு கம்பெனியுடைய growth எப்படி வருதுங்க? ஒரு கம்பெனியுடைய growth எப்படி வருது? We have two reasons for growth. Two reasons for growth. One is all about inflation reason. Inflation நல்லதா கெட்டதா அப்படி சொன்னாக்க, inflation நல்லதா கெட்டதான்னு சொன்னாக்க என்ன முடிவு பண்ணுவீங்க? So whether inflation good or not, inflation ரொம்ப இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு இருக்கணும், இல்லாமலும் இருக்கக்கூடாது, இல்லாமலும் இருக்கக்கூடாது, இருக்கணும். சுத்தமா இன்ஃப்ளேஷன் இல்லைன்னா என்ன இருக்கும்? டீஃப்ளேஷன் போயிடும். டீஃப்ளேஷன் போச்சுன்னா நல்லதா? இன்னைக்கு நீங்க 100 ரூபாய் வாங்கினது நாளைக்கு 95 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 95 ரூபாய் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னாக்க நீங்க என்ன ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க, அன்ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களா? சார் 100 ரூபாய்ங்கிறது 95 ரூபாய் கிடைக்குது சார், ஹாப்பி தானே சார்? அப்படின்னா இந்த 100 ரூபாய் கிடைச்சிட்டு இருந்த பொருளுக்கு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த காரணங்கள், இந்த ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு லேபர் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் பைசா குறைச்சிருவாங்க. அதில் லேபர் யாரு? நீங்க இல்லை, உங்க அப்பா, அவருக்கு சம்பளத்தை குறைச்சிருவாரு. அப்புறம் உங்க அப்பா கூட சொன்ன 95 ரூபாவா நீ வேற அப்படின்பாரு உங்க அப்பா, அதையும் தர மாட்டார். முன்னாடி 100 ரூபாய் அசால்ட்டா எடுத்து கொடுத்தவரு இப்ப 95 ரூபாய் தர மாட்டார். ரைட்? லாஜிக் புரியுதா? So it is indirectly affecting the business. Deflation indirectly affects the business. It's a cycle. It's a cycle. அதுக்காக நீங்க சில கம்பெனி, சில கண்ட்ரீஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் எவ்வளவு தெரியுங்களா இருந்துச்சு? ஆப்பிரிக்காவில் இன்ஃப்ளேஷன் எவ்வளவு தெரியுங்களா இருந்துச்சு? என்ன கெஸ்? எனக்கு மறந்து போச்சு, ஒரு கெஸ் சொல்லுங்களேன் பார்ப்போம். ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். 8,000 எவ்வளோன்னு தெரியல, இன்னும் ஜாஸ்தி. அது நீங்க பாக்கெட்ல 100 ரூபாய் வச்சிருக்கிறீங்க, இன்னைக்கு ஒரு டீ வந்து 100 ரூபாய்க்கு வாங்க முடியும், அவ்வளோ காஸ்ட்லி. இன்ஃப்ளேஷன் அவ்வளோ இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்கு, டீ வாங்க போனீங்க, சார் 100 ரூபாய் சார் டீ அப்படின்னா நீங்க பாக்கெட்ல போட்டு வந்துட்டீங்க, நாளைக்கு வாங்கிக்கிறேன் சீப்பா நான் அனுப்புறது. மறுநாள் போனீங்கன்னா 2000 ரூபாய் சொல்றோம். சச் இன்ஃப்ளேஷன் வாஸ் தேர் இன் ஆப்பிரிக்கா. பணத்தை மூட்டையை கட்டி கொடுத்தானுங்க. ஒரு மூட்டையை கொடுத்தாங்கன்னா 5 பிரெட் கொடுப்பான் பணத்தை. That's how inflation, hyperinflation was also there. Inflation is also risk anyhow. Inflation is the reason seems to be growth like. இன்னைக்கு 5 ரூபாய் வித்த பொருள் நாளைக்கு வந்து 5 ரூபாய் 50 பைசான்னு சொன்னால் 10% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய ரெவன்யூ 10% இன்க்ரீஸ் ஆன மாதிரி அர்த்தம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லா growth இருக்குன்னு நினைக்கிறீங்க. பட் இஸ் இட் growth? No, it's due to the price hike. அதுல இருந்து உங்களுடைய ரெவன்யூ அதிகமாகுது. அது உண்மையான growth கிடையாது, இன்ஃப்ளேஷனால வருது. இன்னொன்று ப்ரிடாமினன்ட் ஒன்று எக்ஸ்பேன்ஷனால வரக்கூடிய growth. எதனால வரக்கூடிய growth? எக்ஸ்பேன்ஷன். எக்ஸ்பேன்ஷனால பிசினஸ் எக்ஸ்பேன்ஷன். பிசினஸ் எக்ஸ்பேன்ஷன் தானா நடக்குமா? ஓகே, பிசினஸ் எக்ஸ்பேன்ஷன் தானா நடக்குமா? டெஃபினெட்லி நாட் so. ஓகே, so business expansion will not happen unless you invest further. So it requires further investment. Further investment. Right. இப்ப கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 100ங்க. இந்த கம்பெனி எவ்வளவு சம்பாதிக்குது அப்படின்னு சொன்னாக்க, டிபிஎஸ் அல்லது இபிஎஸ் whatever it may be, எவ்வளவு சம்பாதிக்குது அப்படின்னு சொன்னாக்க, நீங்க போட்ட அமௌண்ட்டுக்கு 10% சம்பாதிக்குது. தட் இஸ் கால் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அதர்வைஸ் I may use simple R, rate of return, return on investment, maybe 10% வச்சுக்கலாம். நீங்க போட்ட அமௌண்ட்டுக்கு earnings per share வந்து 10 rupees. நீங்க போட்ட பணத்துக்கு earning per share being 10. clear? capital employed அதுல 10 rupees. அந்த 10 rupees வந்து மொத்தமாவும் நீங்க கொடுக்கலாம், டிவிடெண்டா ஃபுல்லா கொடுத்து முடிச்சிடலாம். அப்ப what about the retained earnings portion? dash. அடுத்த வருஷம் உங்க கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளவு இருக்கும்? இயர் 1. இயர் 2ல உங்களுடைய கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளவு? பை த டைம் ஆல்சோ த கேபிட்டல் எம்ப்ளாய்டு பீயிங் தி சேம் 100. அண்ட் earnings per share எவ்வளவு? அதே 10. 100 ரூபாய் போட்டு அதுக்கு மேல எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். 100 ரூபாய் போட்டு எவ்வளவு எதிர்பார்ப்பீங்க? அதே 10% தானே. அண்ட் இதுல டிவிடெண்ட் எவ்வளவு கொடுக்குறீங்கன்னா ஒரு 4, இந்த இதுல டிவிடெண்ட் எவ்வளவு கொடுக்குறீங்கன்னா 10 ரூபாய். Nothing is there. Return earnings nothing is there. அப்படின்னா உங்களுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க,
இயர் ஆன் இயர் 10% தாங்க கிடைக்குது. You'll get only 10%. Suppose another company whose earning in the very first year, capital employed being 100, அதுக்கு earnings வந்து எவ்வளவு வந்திருக்குன்னா 10 rupees. Earnings per share being 10. Capital employed 100, earnings per share being 10. அப்ப dividend per share எவ்வளவு வருது? He has not paid fully. எவ்வளவு கொடுத்திருக்கிறாருன்னா ஒரு 4 rupees மட்டும் கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு கொடுத்திருக்கிறாரு? 4 rupees மட்டும். அப்ப பேலன்ஸ் இருக்கிற 6 வந்து என்னது? ரீட்டைன் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்? நீங்க போட்ட 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் கிடைச்சிருக்குன்னா அதே 10% தான். அதே 10% தான். கையில வந்தது 4 ரூபாய், பிசினஸோட எக்ஸ்பேன்ஷனுக்கு ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அது 6. அது வந்து ரீட்டைன் earnings புக்ல இருக்கு, பேலன்ஸ் ஷீட்ல இருக்கு. இயர் 2ல சொல்லுங்க. What is the capital employed? எவ்வளோ? 106 will be the capital employed. 100 plus in the retained earnings will be part of capital employed. Capital employed என்னென்ன இருக்கு? Share capital plus retained earnings சேர்ந்துருக்கு 106. And earnings per share எவ்வளவு இருக்குன்னா, as per their own business model, for every 100 rupees of investment, then ROI being 10%. ROI being 10%. அப்ப 10.6 கிடைக்குது. எவ்வளவு கிடைக்குது? 10.6. இப்ப டிவிடெண்ட் எவ்வளவு கொடுக்குறாங்க? அதே மாதிரி 40%. சம்பாதிச்சதுல 40%னா 4.24 கொடுக்குறாங்க. ரீட்டைன் earnings எவ்வளவு இருக்கு? 6.36 இருக்கு. What is the return on investment? Return on investment here being 10%. Return on investment being 10%. Clear? Now the question is, what is the growth for you? உங்களுடைய angular growth எவ்வளவு? முன்னாடி 10 ரூபாய் சம்பாதிச்சாங்க, growth is equal to போன வருஷம் 10 ரூபாய். நீங்க ஒன்றும் புதுசா போடல. நீங்க 10 ரூபாய் 100 ரூபாய் ஷேர் வாங்குனீங்க, அது 100 ரூபாய் ஷேர். அந்த 100 ரூபாய் ஷேருக்கு இப்ப எவ்வளவு கிடைக்குது? 100 ரூபாய் ஷேருக்கு முன்னாடி 10 ரூபாய் கிடைச்சது, இப்ப 10 ரூபாய் 60 பைசா கிடைக்குது. ஸோ அப்படின்னா 60 பைசா எக்ஸஸா உங்களுக்கு கிடைக்குது போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம். இன் அப்சல்யூட் டேர்ம்ல நீங்க டிவிடெண்ட் பர் ஷேர் வச்சும் பார்க்கலாம், ரீட்டைன் earnings பர் ஷேர் வச்சும் பார்க்கலாம், எல்லாம் ஒன்னா தான் இருக்கும். அப்சல்யூட் டேர்ம்ல உங்களுக்கு 10.6 கிடைக்குது, வேர் யூ தாட் only 10 rupees was received in the earlier year. போன வருஷம் 10 ரூபாய் கிடைச்சது, இந்த வருஷம் 0.6 எக்ஸஸா கிடைச்சிருக்குன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் எக்ஸஸா கிடைச்சிருக்கு உங்களுக்கு? 6% எக்ஸஸா கிடைச்சிருக்கு. இந்த 6% எக்ஸஸா கிடைச்சதுக்கு காரணம் என்ன அப்படி சொன்னாக்க, ஓகே, 6% எக்ஸஸா கிடைச்சதுக்கு காரணம் என்னன்னா, எவ்வளவு ரீட்டைன் earnings பண்ணீங்க? ரீட்டைன் earnings அதுக்கு இந்த கம்பெனி எவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்குது? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். that will be the growth. யூசுவலா ரீட்டைன் earningக்கு நம்ம என்ன நோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம்னா, பி அப்படிங்கிற நோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். into return on investment is the G. இந்த வருஷம் 10 ரூபாய் சம்பாதிச்சதுல 4 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா 60% இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. 40% இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? பே அவுட் பண்ணியிருக்கிறாங்க. பே அவுட் ரேஷியோ being 40 and 60% being the retained earnings. அப்ப B being 60% and return on investment being 10%, 0.1 is equal to 0.06, otherwise 6%. அப்போ ஒரு கம்பெனி வளர்ச்சியில இருக்கணும் அப்படி சொன்னாக்க, அந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என்னன்னா, எவ்வளவு ரீட்டைன் பண்ணி இருக்கிறாங்களோ அதுதான் நெக்ஸ்ட் இயர் வளர்ச்சிக்கு காரணம். எவ்வளவு நீங்க ரீட்டைன் பண்ணிட்டு போறீங்களோ அந்த ரீட்டைன் பண்றதுக்கு நீங்க என்ன அப்ளை பண்றீங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்ளை பண்றீங்க. இஃப் யூ ஆர் அப்ளைங் த இன்ட்ரெஸ்ட் ரேட் மீன்ஸ் earning rate அப்ளை பண்ணீங்கன்னா தட்ஸ் வாட் அபௌட் த growth. ஸோ growth உள்ள கம்பெனி இன்னைக்கு இல்லை, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதோட வேல்யூ அப்ரிஷியேட் ஆகிடும். அப்போ ஒரு கம்பெனி ரெண்டா பாருங்க. யூ கேன் நவ் ஸ்டடி 2 companies. ஓகே, 2 parameters. One is how much you are getting dividend per share, அல்லது dividend percentage எவ்வளோ? dividend percentage. உங்களுக்கு dividend yield ratio என்ன? ஓகே, நெக்ஸ்ட் what about the growth sir? what about the growth? அப்ப dividend yield ratioனா உங்களுடைய மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ, அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்தாங்களோ இதான் டிவிடெண்ட் yield ratio. இந்த ஷேரை நீங்க வாங்கியிருந்தால் 100 ரூபாய் ஷேர் வாங்கியிருந்தால் 4 ரூபாய் உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பிரைஸ் எவ்வளவு அப்படி சொன்னாக்க 100 அப்படின்னா 4% உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. எவ்வளோ? 4% உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 4% டிவிடெண்ட் கொடுத்ததும் இல்லாமல் உங்களுக்கு growth இருக்கு. growth எவ்வளவு இருக்கு? 6%. அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? BR, retained earnings ratio into return on investment. In this illustration it is 6%. அப்படின்னா நீங்க 100 ரூபாய் போட்டீங்க இல்லையா, ஒவ்வொரு வருஷமும் 6% இன்க்ரீஸ் ஆகிட்டே போக போகுதுன்னு அர்த்தம். cumulative formula. But cumulative interest rate கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவீங்க?
இந்த மாதிரி போடுவீங்க. ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் யுவர் ஷேர் இஸ் ஈக்குவல் டு பிரசன்ட் வேல்யூ ஆஃப் யுவர் ஷேர் இன்ட்டு 1 plus g to the power n. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் யூஸ் பண்றேன். அல்லது 100 plus 6 106, அதுக்கு 6% திரும்ப திரும்ப ஆட் பண்ணுங்க, அப்படி கூட போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யுவர் ஷேர் பீங் கரண்ட்லி 100, 1 இயர்ல உங்களோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படி சொன்னாக்க 6 rupees growth. ஆக்சுவலா 6 rupees பதிலா உங்க ஷேரோட வேல்யூ அட்லீஸ்ட் 6 rupees இன்க்ரீஸ் ஆகணும். 106. செகண்ட் இயர்ல growth 1, செகண்ட் இயர்ல இந்த 106க்கு 6% இன்க்ரீஸ் ஆகும். அப்ப போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 6.36, 112.36. திரும்ப ஒரு வருஷம் விட்டோம்னா growth for the third year being இதுக்கு 6% போட்டீங்கன்னா 6.74. அப்ப அல்டிமேட் வேல்யூ எவ்வளவு வந்துச்சு? 119.1. 100 ரூபா போட்ட ஷேர் 119 ரூபா மாறி போச்சு. எத்தனை வருஷத்துல? 3 வருஷத்துல. சோ அப்ப உங்களுக்கு growing ரேட்டும் தெரியணும். வாட் இஸ் a growth? 6% அப்படிங்கிறது பார்க்க தெரியணும். பிளஸ் டிவிடெண்ட் yield ரேஷியோ பாருங்க, ரெண்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா டிவிடெண்ட் yield ரேஷியோ டீசென்ட்டாவும் இருக்கு, growthம் டீசென்ட்டா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு கையில அப்பப்போ பணம் தரதும் இல்லாமல் அந்த ஷேரோட பிரைஸ் அப்ரிஷியேட் ஆகும். அந்த ஷேரோட பிரைஸ் அப்ரிஷியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேரை நீங்க ஒரு 100 ஷேர் இருக்குன்னா அதுல இருந்து பிக் பண்ண முடியாதானா? ஈஸியா பிக் பண்ணலாம். n number of shares are there. ஒரு ஷேர் லைம் லைட்ல வந்துருச்சு அப்படின்னாக்க எல்லாம் அந்த ஷேர் தான் வாங்குவாங்க. ஓகே, பிராண்ட் இமேஜ் மாதிரி விளம்பரம் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வந்து ஃபேமஸ் ஆகுது, விளம்பரம் பண்ணலன்னா ஃபேமஸ் ஆகுது. ஹோட்டலில் போய் இப்போ ரீசன்ட் ஹோட்டல்லாம் போய் சாப்பிட உட்காந்திங்கன்னா கண் எதிரில் டிஃப்ரெண்ட் டிஷ்ஷை படத்தை போட்டு வச்சுடுறாங்க, ஃபோட்டோ போட்டு வச்சுடுறாங்க, இல்லைன்னா இதில் ஓட விட்டுறாங்க டிவியில், எல்சிடி டிவியில், எல்இடி டிவியில். இந்த ஐபாக்க போனீங்கன்னா இந்த ஃப்ரேமில் ஓடுதல் இல்லை, போய் பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை ஒரு முறை வீட்டுக்கு டேக் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கி பாருங்க ஸ்விக்கியில், கேவலமா இருக்கு. இதுதான் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டோம்னா அந்த ஆம்பியன்ஸோட அது கொடுக்குறது. அந்த ஐஸ்கிரீம் ஃபிளேவர் இல்லை, ஃபர்ஸ்ட் யூ see and smell and then you start tasting. நீங்க அந்த see smelling-லயே உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்துருச்சு. இட்ஸ் நாட் on touching that thing to your tongue. ஸோ அது மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணோம்னா அந்த பூமிங்ல வந்திருக்கு. அந்த டிஸ்பிளேல இல்லாததை நீங்க வாங்கவே மாட்டீங்க. ஸோ லைம் லைட்ல இருக்கிறத வாங்குவீங்க. பட் பேராமீட்டர்ஸ் வில் நாட் மேக் மிஸ்டேக். பேராமீட்டர்ஸ்னா இப்ப சொன்னேன் இல்லையா, டீசன்ட் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, நல்ல growth இருக்கு அப்படின்னு சொன்னாக்க கட்டாயமா இந்த ஷேர் அப்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது பேராமீட்டர். இஸ் தட் கிளியர்? ஸோ இது மாதிரி நீங்க முடிவு பண்ணலாம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது growthனா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கியூமுலேட் ஆகிட்டே போகும்போது வேல்யூ அப்ரிஷியேட் ஆகும். கம் ஆன், மேக் a note of it.